ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ நான் நடுவில் ரொம்ப நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். இது மேரினேஷன் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம வந்து இப்போது நார்மலாக பிரியாணி செஞ்சோன்னா அந்த ஜூஸ்லாம் வந்து அந்த மீட்டில் ஏறாமல் ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் சிக்கனை. ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாதி லெமன் ஜூஸ், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரும். இந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி வந்து நல்லா ஃபைன் ஷாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை, புதினாவும் 1 கைப்பிடி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் ஏறுறதுக்காக ஆட் பண்ணுறோம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த சிக்கன் வந்து ஜூஸியாக ஆகிறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம இந்த மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் நல்லா இறங்கும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. 75 கிராம்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். அதை ஊற்றிக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் எவ்வளோ எடுத்திருக்கேனோ அதே அளவு நான் நெய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இது நல்லா சூடானோடனே நான் இங்கே ஹோல் ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 வச்சுருக்கேன், 3 கலந்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சும்மா அப்படி பிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 4 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு இந்த மாதிரி ஃபைன் ஸ்லைஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், சாப் பண்ணிடாதீங்க. அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன் வந்து நல்லா ஃபைன் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அது நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணும்போது தான் நம்மளோட ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகி அந்த பிரியாணிக்கு நிறைய டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றவோ இறக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பிரியாணிக்கு நான் நல்லா இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறேனோ அதே டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி மேரினேட் பண்ணி நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். உங்களோட சிக்கன்லாம் நல்லா அந்த ஜூஸ் இறங்கி நல்லா டெண்டராக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போய் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆனியன்ஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போதில்லை. எப்பயுமே நம்ம பிரியாணி செய்யும் போது வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்க்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சிக்கனை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலையும் நெய்லேயும் நல்லா வேகணும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா தண்ணி விட்டுடும், அப்புறம் அது ஆயிலில் வேகிற டைம் கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த சிக்கனை நல்லா நம்ம குக் பண்ணிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளோட சிக்கன்லாம் ஆயிலில் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி குக் ஆகிறதுக்காக தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் இருந்தோம். இப்போ நல்லா இது வந்து ஒரு 50% நல்லா சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். எப்பயுமே பிரியாணி செய்யும் போது நம்மளோட தக்காளியோட அமௌண்ட் வந்து வெங்காயத்தோட கம்மியாக இருக்கணும். பிரியாணி செய்யும் போது எப்பயுமே மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் வெங்காயம் வந்து எப்பயுமே ஜாஸ்தி இருக்கணும், தக்காளி வந்து கம்மியாக தான் போடணும். நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம மல்லி, புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். நான் மல்லி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலைகள்
ஒரு 1/2 கப் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் இது நல்லா அழகாக சூப்பராக வேகணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷியாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலை, ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நான் வந்து மேரினேட் பண்ணும்போதே ஆட் பண்ணேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி எல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து 1/4 கப் தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிர் கூடயே நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நல்லா கலந்து விட்டு இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்களா நம்மளோட கிரேவி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட எல்லா மசாலாவும் நம்ம போட்டு நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு 1.5 கப் கணக்கு. நான் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம். இது பாருங்கள், நல்லா நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது, நல்லா பபிள்ஸ் வரும்போது தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த அரிசி நம்மளோட கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் வச்சிடலாம். இதுக்கு கீழே நல்லா ஒரு இரும்பு தவா வச்சிடலாம். அதுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு மூடிடலாம். நம்ம ஏன் இந்த வந்து ஒயிட் கிளாத் போட்டு அந்த தம்மை மூடி வைக்கிறோன்னா, நம்ம நார்மலாக வந்து அந்த லிட் போட்டு மூடி வைக்கும் போது அந்த ஏர் வந்து மாய்ஸ்ட் வந்து எஸ்கேப் ஆகிடும் வெளியில். அந்த மாதிரி ஆகாமல் அந்த மாய்ஸ்ட் உள்ளே இருந்தால் அந்த பிரியாணி நல்லா குக் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம ஒரு கிளாத் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அது மேலே லிட் போட்டு மூடி வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது அந்த மாய்ஸ்ட் வெளில வராமல் உள்ளே அது நல்லா குக் ஆகி பிரியாணி சூப்பராக குக் ஆகும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. நம்ம பிரியாணி 20 to 25 மினிட்ஸ் நான் வந்து நல்லா துணி போட்டு மூடி அது மேலே நல்லா லிட் போட்டு நல்லா தம் வச்சுட்டேன். ஸோ இப்போ அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. சிக்கன் பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு. நம்மளோட எவ்வளோ டெண்டராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ இதை இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன்லாம் வந்து ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்குது. அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் ஏறி சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.